எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் நாம் பார்க்க போகின்ற வசனம் என்னவென்றால், மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். நாம் தேவனுடைய பார்வையில் குற்றவாளிகளாய் காணாதபடிக்கு இருக்க வேண்டும் என்றால், முதலாவது நாம் என்ன செய்யணும்னா, மற்றவர்களை குற்றப்படுத்தக்கூடாது. ஆனால் அநேகர் என்ன பண்ணுறாங்க, மற்றவர்களை சுலபமாய் குற்றப்படுத்துகிறாங்க. தன்னுடைய முதுகில் உள்ள அழுக்கை பார்க்காமல் பிறருடைய அழுக்கை பார்க்கிறவர்களாக இருக்கிறாங்க. வேகமாக என்ன பண்ணுறாங்க, மற்றவர்களை குற்றப்படுத்துகிறவர்களாக இருக்கிறாங்க. அப்படி நீங்கள் குற்றப்படுத்தும் போது தேவனுடைய பார்வையில் நீங்கள் குற்றவாளிகளாய் காணப்படுவீர்கள் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. நல்லா அழகாக சொல்கிறாங்க பாருங்கள். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். இன்னும் இது உங்களுக்கு சுலபமாக விளங்கணும்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் பாருங்கள். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்கும். விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு ஸ்திரீயை இயேசு மகாராஜாவின் இடத்துல கொண்டு வருவாங்க. எல்லாரும் அந்த பெண்ணை கொண்டு வந்து கிறிஸ்துவின் முன்பாக நிறுத்தி அந்த பெண்ணை குற்றவாளியாக காண்பிப்பாங்க. இதோ இந்த பெண் விபச்சாரத்தினால் பிடிபட்டாள், கையும் களவுமாய் பிடிபட்டாள். மோசேவினுடைய நியாயப்பிரமாணத்தின்படி இவளை கல் எறிந்து கொல்ல வேண்டும். நீர் என்ன சொல்கிறீர் போதகரே அப்படின்னு சொல்லிட்டு இயேசு மகாராஜாவுக்கிட்ட கேட்பாங்க. இவங்கெல்லாம் நீதிமான்கள் மாதிரி அந்த பெண்ணை குற்றப்படுத்தி நிறுத்துவாங்க. ஓயாமல் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும்போது இயேசு மகாராஜா அவங்களுக்கு பதில் சொல்லுவார். பாருங்கள், யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி தரையில் எழுத தொடங்குகிறார். ஏதோ எழுதி கொண்டிருக்கிறார். அப்போ பாருங்கள், இந்த வார்த்தையை அவர் சொல்லி முடித்த பிற்பாடு ஒரே ஒரு மனிதன் கூட அந்த பெண்ணை குற்றப்படுத்துவதற்கு துணியவில்லை. இதோ நான் நீதிமான், நான் சொல்கிறேன், நான் கல்லெறிகிறேன் முதலாவது என்று ஒருவனும் துணிந்து வரல. அவரவர்கள் மனசாட்சியின் நிமித்தம் எங்கு நாம் அவருக்கு முன்பாக போய் நான் கல்லெறிகிறேன் தன்னை நீதிமானாய் காண்பித்து கொள்ளும்போது நம்முடைய காரியங்களை எல்லாம் எடுத்து சொல்லிடுவாரோ என்று அச்சத்தோடு அந்த இடத்தை விட்டு ஒவ்வொருவராக புறப்பட்டு சென்று விடுகிறார்கள். சிறியோர் முதல் பெரியோர் வரை அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு சென்றுடுறாங்க. அப்போ பாருங்கள், அவர்கள் அந்த ஸ்திரீயை குற்றப்படுத்த வேண்டும் என்று வந்தாங்க. ஆனால் கிறிஸ்துவுக்கு முன்பாக அவர்களே குற்றவாளிகளாய் நின்றாங்க. உண்மையாகவே ஒரு தவறும் செய்யாத மனிதன் அங்கே யாரேன்னு இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்பான், துணிச்சலாக பேசியிருப்பான், நான் கல்லெறிகிறேன் அந்த ஸ்திரீயின் மீதுன்னு. ஆனால் ஒருத்தன் கூட நிற்கலை. அவன் மனசாட்சி நிமித்தமாக அந்த இடத்த விட்டு விலகி போயிட்டாங்க. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் இதுதான். தவறு செய்யாத மனிதன் இந்த பூமியில் ஒருவனும் கிடையாது. தேவனே ஒருவனை நீதிமானாய் மாற்றுகிறார். எவனும் பிறப்பிலிருந்தே நீதிமானாய் கிடையாது. இதோ உங்களுக்கு நான் உபதேசித்து கொண்டிருக்கிற நான் பிறப்பிலிருந்தே நீதிமான் கிடையாது. தேவனே நீதிமானாய் ஒவ்வொரு மனிதனையும் மாற்றுகிறார். அவருடைய சத்தியத்தை அறிந்து அவருடைய வார்த்தைகளின்படி நடக்கும்போது தான் ஒவ்வொரு மனிதனும் நீதிமானாய் மாறுகிறான். ஆகவே நீங்கள் உங்களை யாரேனும் குற்றப்படுத்தினால் கவலைப்படாதீங்க. நீங்கள் மெய்யாகவே தவறே செய்திருந்தால் கூட அவர்கள் குற்றப்படுத்தும் போது நீங்கள் கலங்காதீங்க. நீங்கள் அந்த தவறை மனதார உணர்ந்து அதை தேவனிடத்தில் அறிக்கை செய்து அதற்காக வருந்தி மன்னிப்பு கேட்ட உடனே அதை தேவன் மன்னிக்கிறவராக இருக்கிறார். அந்த பெண்ணை என்ன பண்ணுறாரு, விபச்சாரத்தில் பிடிப்பட்ட ஸ்திரீயை கிறிஸ்து உன்னை யாரும் நீதி செய்யலையா என்று கேட்டு, நானும் உன்னை நீதி செய்யலை, இனி பாவம் செய்யாதே போ என்று அனுப்பி வைத்து விடுகிறார். இவ்விதமாய் இரக்கம் கொண்டவராய் இருக்கிறார். தேவன் எல்லா ஜனத்தின் மீதும் இரக்கமுடையவராய் இருக்கிறார். ஆகவே நீங்கள் மற்றவர்கள் உங்களை குற்றப்படுத்தினால் வருந்த வேண்டாம். மனிதர்களுடைய பார்வையில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அச்சப்பட தேவையில்லை.
தேவனுடைய பார்வையில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பது தான் முக்கியம். ஒரு மனிதன் தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கிறான், அவருடைய நீதியில் எப்படி அவன் நடக்கிறான், அவருடைய சத்தியத்தில் எப்படி நடக்கிறான்றது தான் முக்கியமே தவிர, அவர் நம்மை குறித்து என்ன நினைக்கிறார் என்பது தான் முக்கியமே தவிர, சக மனிதர்கள் நம்மை குறித்து என்ன நினைக்கிறாங்கன்றது நமக்கு தேவையில்லாத காரியம். ஏனென்றால் நாம் என்னதான் செய்தாலும் நம்மை குற்றப்படுத்துகிறவர்களாய் தான் இந்த ஜனங்கள் காணப்படுவார்கள். ஆனால் தேவனுடைய பார்வையில் நாம் சரியானவர்களாய் காணப்படும் போது, நாம் தவறே செய்திருந்தாலும் கூட சரி, அதை உணர்ந்து அவரிடத்தில் அறிக்கையிட்டு நாம் அவருக்கு உண்மை உள்ளவர்களாக இருந்தாலும் போதும், தேவன் நம்மை அளவில்லாத அன்பினால் நடத்துகிறவராய் இருக்கிறார். ஆகவே எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் இந்த வசனமும் மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீருங்கள் என்ற வசனத்திற்கு ஏற்றாற்போல் சொல்லப்பட்ட யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த காரியம் உங்களுக்கு விளங்கியிருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த நாளுக்குண்டான இந்த சத்தியம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றும் நான் நினைக்கிறேன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமீன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கொஞ்ச நாட்களாக எந்த விதமான வீடியோஸும் போட முடியல. கொஞ்சம் கம்ப்யூட்டர் ப்ராப்ளம், அதனால் எந்த வீடியோவும் போட முடியாமல் போச்சு. இனி வீடியோ வரும். நன்றி.